மாதம் கரண்ட் பில் அதிகமா வர காரணம் என்ன தெரியுமா? ஏசின்னு மட்டும் தவறா நினைக்காதீங்க. நாமே கவனிக்காம வீட்டிலேயே செய்யும் சில சின்ன சின்ன பழக்கங்களால் தான் மின்சார பில் ஒவ்வொரு மாதமும் உயரும். பலர் ஏசி அதிகம் போடுறதால் தான், ஃப்ரிட்ஜ் பழையதால் தான் கேசட் அதிகம் என்று நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் தினமும் செய்யும் 3 பெரிய தவறுகளை மின்சாரத்தை தேவைக்கு மேல் அதிகப்படுத்துது. நம்ம வீட்டு விசிறி, டிவி, செட் ஆஃப் பாக்ஸ், ரவுட்டர் மாதிரி சாதனங்கள் அனைத்தும் ஆஃப் பண்ணினாலும் சார்ஜர் பின்கள் சாக்கெட்டில் இருப்பதால் ஸ்டாண்ட் பை கரண்ட் எடுத்துக்கொண்டே இருக்கும். இது தெரியாம மாதம் முடியும் போது பில் தொகை பெரிய பாதிப்பை தரும். ஒரு ஆண்டுக்கே இதுவே சுமார் 15 முதல் 20% வரை கூடுதல் செலவாகும். தொடர்ந்து மின்சாரத்தை இழுப்பது ஃப்ரிட்ஜ் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே பில் எவ்வளவு வரும் என்பதை தீர்மானிக்கும். ஃப்ரிட்ஜ் டோரை அடிக்கடி திறப்பது, சூடான உணவை நேரடியாக உள் அடுக்கும் பழக்கம், டோர் ரப்பர் சீல் பழுதாக இருப்பது, இவை எல்லாமே கம்ப்ரஸர் தேவைக்கு மேல் ஓட செய்யும். கம்ப்ரஸர் ஓடுற நேரம் அதிகமானாலே மின்சாரம் ரெட்டிப்பாக செலவாகும். 3வது தவறாயிருக்கும் விஷயம் பழைய மின் சாதனங்கள். மிக பழைய விசிறி, மிக்சி, மோட்டார், பம்ப் செட், மின்சட்டி, மிக பழைய டிவி, இவையெல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்ட் இல்லாததால் பல மடங்கு மின்சாரம் இழுக்கும். அதேவேளை தேவைக்கு மேல் கரண்டை எடுத்துக்கொள்வதால் மாதாந்திர பில் பெரிய அளவில் உயர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் அதிக நேரம் சார்ஜர் வைத்து இருப்பது, மின்தடைகள் போது ஒவ்வொரு நேரமும் ஸ்டெபிளைசர் ஆன் ஆஃப் ஆகுவது, இன்வெர்டர் பேட்டரி பழுதாக இருப்பது போன்ற விஷயங்களும் மின்சாரம் வீணாகும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. பலருக்கு தெரியாத இந்த விஷயங்கள் ஏன் பில் இவ்வளவு கூடுது என்று குழப்பமாகியிருப்பார்கள். மின்சார நிபுணர்கள் சொல்ற தீர்வு மிகவும் எளிது. தேவையில்லாத பின்களை சாக்கெட்டிலிருந்து எடுக்கவும், ஃப்ரிட்ஜ் ரப்பர் சீல்களை சரிபார்க்கவும், பழைய சாதனங்களை மெல்ல மெல்ல எனர்ஜி சேவிங் சாதனங்களால் மாற்றவும், சூடான உணவை ஒருபொழுதும் ஃப்ரிட்ஜுக்குள் உடனே வைக்காம இருக்கவும். இதை செய்தால் 20 முதல் 30% வரை மின்சார செலவு குறையுமா? மின்சாரம் இன்று தண்ணீரை போலவே முக்கியமான ஒரு தினசரி தேவையான வளம். அதை வீட்டிலேயே நாமே கவனித்து சேமிக்காம விட்டால் பில் தான் நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். தினமும் செய்யும் அந்த 3 தவறுகளை விடுத்தாலே பில் கட்டணத்தில் பெரும் குறைப்பு காணலாம் என்பதுதான் நிபுணர்கள் சொல்லும் முடிவு.